கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48 அதிகாரம் 12 வசனம். ஏசாயா 48:12. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்குச் செவிக்கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. Listen to me, O Jacob and Israel, whom I have called. I am he. I am the first and I am the last. நான் அழைத்திருக்கும் யாக்கோபே, இஸ்ரேலே, எனக்குச் செவிக்கொடு. நானே அவர், தொடக்கமும் நானே, முடிவும் நானே. ஆமென். ஏசாயா 48 அதிகாரம் முழுவதும் தேவன் தம்முடைய ஜனங்களான இஸ்ரவேலை அன்போடும் அதிகாரத்தோடும் பேசும் ஒரு அதிகாரமாக உள்ளது. அவர்கள் கடினமான மனதுடன் தேவனுக்குச் செவி கொடாமல் இருந்த போதிலும் தேவன் அவர்களை விட்டுவிடாமல் தமது அழைப்பையும் சுய வெளிப்பாட்டையும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். இன்றைய தியான வசனம் தேவனின் அழைப்பு, அதிகாரம், நித்திய தன்மை ஆகியவற்றை ஒரே வசனத்தில் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். யாக்கோபு இயல்பான மனிதன், பலவீனமும் தந்திரமும் கொண்டவன். இஸ்ரவேல் தேவனால் மாற்றப்பட்டவன், தேவனோடு போராடி ஜெயித்தவன். இங்கு தேவன் நீ யார் என்பதையும் நான் உன்னை யாராக மாற்றி இருக்கிறேன் என்பதையும் நினைவில் கொள் என்று சொல்கிறார். நான் அழைத்திருக்கிறேன் என்பதில் மனிதன் தன்னிச்சையாக தேவனை தேர்ந்தெடுக்கவில்லை. தேவனே முன்வந்து நோக்கத்துடன் அழைத்தார். நம் ஒவ்வொருவரையுமே ஒவ்வொரு நோக்கத்தோடு தான் அழைத்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை ரோமர் 8:30 வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 15:16 வாசிக்கிறோம். இப்படி நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்த தேவன் எனக்கு செவி கொடு என்கிறார். இது வெறும் கேட்பதல்ல, கீழ்ப்படிதலோடு கேட்பது. இஸ்ரவேல் மக்கள் தேவனை அறிந்திருந்தும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கவனிக்கவும் இல்லை, தேவனுடைய வழிகளை அலட்சியம் செய்தார்கள். அதனால் தேவன் அன்போடு ஆனால் உறுதியாய் எனக்கு செவி கொடு என்று அழைக்கிறார். இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அன்போடு எனக்கு செவி கொடுங்கள் என்கிறார். செவி கொடுப்போமா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 10:27 வாசிக்கிறோம். நாம் அவருடைய ஆடுகள் தானே. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரின் பின் செல்கிறோமா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நான் அவரே என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது மிக ஆழமான வார்த்தை. நான் அவரே, நான் மாறாத தேவன், வேறு யாரும் அல்ல, ஒரே உண்மையான தேவன். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்வதை யாத்திராகமம் 3:14 வாசிக்கிறோம். நான் முந்தினவரும் எல்லாவற்றிற்கும் முன்பிருந்தவர், சிருஷ்டிக்கு முன்பே இருந்த தேவன். இதனால் உலக நிகழ்வுகள் தேவனை ஆச்சரியப்படுத்தாது. நம் வாழ்க்கை தேவனின் கட்டுப்பாட்டுக்கு வெளியே இல்லை.
அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே என்று கூறுவதை ஏசாயா 41:4 வாசிக்கிறோம். தேவன் வரலாற்றின் தொடக்கத்தையும் முடிவையும் தம்மிடமே வைத்திருக்கிறார். மனித வாழ்க்கையோ தேசங்களோ தற்செயலானவை அல்ல. நான் பிந்தினவருமாமே என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். எல்லாவற்றின் முடிவிலும் நிற்பவர், வரலாற்றின் இறுதியை தீர்மானிப்பவர். அதாவது தொடங்கிய தேவன் முடிப்பார். அவர் வாக்கு தத்தங்கள் தோல்வி அடையாது. இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்வதை வெளிப்படுத்தல் 1:8 வாசிக்கிறோம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் என்பதை ஏசாயா 44:6 வாசிக்கிறோம். ஒரே தேவன், மாறாத அதிகாரம். விக்கிரகங்களும் மனித நம்பிக்கைகளும் நிலை நிறுத்த முடியாதவை. உயிரையும் மரணத்தையும் அதிகாரப்படுத்தும் தேவன். நம் வாழ்க்கை முழுவதும் அவருடைய கையில் உள்ளது. பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட அதே தேவன் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவில் வெளிப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை உறுதி செய்யப்படுகிறது. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும் என்று சங்கீதம் 81:8 வாசிக்கிறோம். தேவன் பேசும்போது கேட்பதே ஆசீர்வாதத்தின் வாசல். செவி கொடாதது வீழ்ச்சிக்கு காரணம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் முதலும் முடிவும் அவரே. தேவன் நம்மை பேர் சொல்லி அழைக்கும் தேவன். அழைப்பு கிருபையின் அடையாளம். தேவன் கேட்கச் சொல்லுகிற தேவன். எனக்கு செவி கொடு. கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் சாட்சி. தேவன் மாறாத தேவன். சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் மாறுவது இல்லை. தேவன் தொடங்குபவரும் அவரே, முடிப்பவரும் அவரே. சுருக்கமாக சொல்வதானால், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். ஆரம்பத்தையும் முடிவையும் அவர் கட்டுப்படுத்துகிறார். ஆகவே பயப்படாமல் அவருக்கு செவி கொடுங்கள். மனிதன் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் தேவன் மாறுவது இல்லை. அவர் முந்தினவராக இருந்தார், அவர் இன்றும் இருக்கிறார், அவர் பிந்தினவராக என்றும் இருப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse reveals God as the unchanging, eternal Lord who lovingly calls his people and commands them to listen. He declares himself as the first and the last, and the one who begins history and brings it to completion, because he is sovereign, faithful, and eternal. His people can trust him fully and obey his voice without fear. பயம் வந்தாலும் தேவன் முந்தினவர். குழப்பம் வந்தாலும் தேவன் நடுவில் இருக்கிறார். முடிவற்றது போல் தோன்றினாலும் தேவன் பிந்தினவர். ஆகவே செவி கொடுங்கள், நம்புங்கள், கீழ்ப்படியுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான பரலோக பிதாவே, நீர் முந்தினவரும் பிந்தினவருமாகிய மாறாத தேவன் என்பதை நாங்கள் அறிகிறோம். எங்களை அழைத்த தேவனே, எங்கள் இருதயங்களை மென்மையாக்கி உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் கிருபையை தாரும்.
எங்கள் வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் உம்முடைய கையிலே இருக்கிறது என்று முழுமையாக நம்பி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.